ஹாய், ஹேவ் யூ எவர் ஸ்டக் வித் திஸ்? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு லாங்குவேஜை கற்றுக்கினேன். இதுலேருந்து நான் எப்படி கோடிங் போடுறது, எனக்கு பேசிக்கான டாபிக்ஸ் தெரியும், அதை வச்சு நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நம்ம கற்றுக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வேறு மாதிரி இருக்கேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் முக்கியமானது ஒரு லாங்குவேஜை கற்றுக்கோங்க. லைக் அதோடைய பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் தமிழில் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் எரர் மிக்ஸ் லெவலில் பாருங்கள். லைக் பைத்தானும் இருக்கும், ஜாவாவும் இருக்கும். அவர் ரெண்டுமே நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அது எல்லாத்துலேயுமே பேசிக்ஸ் இருக்கும். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி என்னன்னு சொல்றது ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கிலீஷ்ல பாக்குறீங்கன்னா ஃப்ரீ கோட் கேம்ப் எடுத்துக்கோங்க. என்னதான் வளவலன்னு இஸ்து வச்சிருந்தாலும் அவங்க எல்லாமே கிளியர் கட்டா சொல்லியிருப்பாங்க. லைக் பைத்தானும் சரி, ஜாவாவும் சரி, சியும் சரி, C++ம் சரி, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி, அவங்க வந்து கிளியர் கட்டா சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஈவன் நீங்க உங்க பர்சனல் லாங்குவேஜஸ்ல ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எதில் பார்த்தா இருந்தாலும் பாருங்க. பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோஸ்ட்டாக இங்கிலீஷில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு இப்போ நமக்கு கான்செப்ட் தெரியும். நான் ஒரு வாட்டி இன்டர்வியூவில் போகிறப்போ ஸ்ட்ரக் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுக்கான கான்செப்ட் தெரியும். அதை வந்து நான் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்போ ஓகே, இது இப்போ சொல்ல நான் வந்து நான் என்னுடைய காலேஜ் டைம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்போது எனக்கு அந்த டெஃபினிஷன் தெரியும். பட் ஆனால் நான் இங்கிலீஷில் சொல்லணும். அங்கே வந்துட்டு நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஸோ அதால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் திங்க் பண்ணுறது இங்கிலீஷில் இருக்கும்ல. ஸோ லைக் வைஸ் நீங்கள் இங்கிலீஷும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதால் இங்கிலீஷில் பார்த்துட்டு நீங்கள் அதை ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் டெஃபினிஷன் சொல்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை நீங்களே கூட அதை ரிவைஸ் பண்ணுறப்போ என்னன்றது கிளியர் கட்டாக தெரியும். இப்போல்லாம் எல்லாம் வந்து சில ChatGPTல போட்டு கேளுங்க என்ன கிளியர் டெஃபினிஷன் சொல்லிட்டு. ஸோ இப்போ வாங்க, இப்போ நீங்கள் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டீங்க. இதுலேருந்து எப்படி ஃபர்தராக மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறதுன்னா கண்டிப்பாக தெரியும். லைக் வந்து ஒரு ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ், ஜாவா பாயிண்ட், அந்த மாதிரி எந்த ஒரு வெப்சைட்லனா போயிட்டு பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜை போட்டு தேடுங்க. பைத்தான் பேசிக் ப்ராப்ளம்ஸ்னு போடுங்க, இல்லை ஜாவா பேசிக் ப்ரோக்ராம்ஸ்னு போடுங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு எனக்கு சும்மா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், நான் டெவலப்பர் சைட்லாம் போகலன்னா நீங்கள் டேரெக்டாக பைத்தான் எடுத்துக்கோங்க. இல்லை நான் இன்னும் ஒரு டெவலப்பர் சைடாக போகிறேன், எனக்கு எக்ஸாக்டாக நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் ஆக போகிறேன்னா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஜாவா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்போ வரைக்குமே ஜாவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நானுமே ஜாவாலாம் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னுடைய கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். நான் என்ன தான் ஜாவாவில் சால்வ் பண்ண ஆரம்பித்தாலுமே என்னுடைய கோ டு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேவரட் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியுமே எதுவும் பண்ணலாம். லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஜாவா கற்றுக்கிறாங்க, நானும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பைத்தான் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ அதாவது நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கினாலும் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அண்ட் அங்கே போய் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க எப்படியா இருந்தாலும். லைக் நம்ம ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு பேசிக் கோடிங் நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம மிச்சம் மீதியெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. கண்டிப்பாக 3 மாதம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம்ல. ஸோ அந்த கான்செப்ட்ல தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா வீடியோட கண்டென்ட்டோட முடிக்காமல் ஒரு கோடிங்கோட முடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் இல்லை ஜாவா பாயிண்ட், இது ரெண்டு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதில் எந்த வெப்சைட்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ்க்கே போகிறேன். ஸோ உள்ளே போனீங்கன்னா ஸ்லைட்டாக கீழே மூவ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸும் வரும். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா ப்ரோக்ராம்ஸுமே சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராப்ளம்ஸ்லேருந்தே போவோம். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்டாக இன்புட் வாங்குறது எப்படி அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு யூசர் கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்குறதுன்றதை வந்து சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள். நான் டேரெக்டாக ஸ்கேனருக்கு போயிடுறேன். ஸோ ஸ்கேனர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறோம்ல. ஸோ அதுக்கு முக்கியமான ஒன்றுங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷன் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த java.util.scanner இருக்குல்ல, இதை வந்து நம்ம இன்புட் பண்ணாதான், இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு ஒன்று வாங்குறேன், அப்புறம் ஒரு நம்பரு, அப்புறம் ஒரு ஃப்ளோட்டு. ஸோ இதை தான் நான் வந்து முக்கியமாக இந்த கோட்லேயே போட்டிருக்கேன். அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஃபால்ட்டாக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்கேனர் ஃபங்க்ஷனை போட்டுட்டு அங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங் 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வாங்குகிறோம், அப்புறம் இன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜரை வாங்குகிறோம், ஃப்ளோட்டில் வந்து ஃப்ளோட்டை வாங்குகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள் கீழே வந்து இன்புட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸு 12 3.4, அதாவது 3.4னா அது ஃப்ளோட்டுக்கு. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் வந்திருக்கா, அப்புறம் 12 வந்திருக்கா, அப்புறம் 3.4 வந்திருக்கா. அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. நெக்ஸ்ட் லைன்னா புதுசாக நெக்ஸ்ட் லைனில் வருதுல்ல, அதுதான். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். ஈஸிங்க. ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இன்ட்டு இன்னொரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அதை தான் இங்கே போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு java.io இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு டிஃபால்ட் போட்டு இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி 2 ஃப்ளோட் வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டு அதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருங்க. அதே தான், அது மல்டிப்ளை பண்ணால் அது இந்த வேல்யூ வருது.
அவ்வளோதான். இதில் என்ன உட்காந்து உங்களுக்கு என்ன டவுட் வருது சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த கோடிங் போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸை ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து எம்முக்கு ஸ்டோர் பண்ணோம். அப்புறம் எம்மை வந்து எண்ணுக்கு ஸ்டோர் பண்ணோம். அப்புறம் எண்ணை வந்து திருப்பி டெம்பரரியில் ஸ்டோர் பண்ணால் வேல்யூஸ் எல்லாம் மேப் ஆகிட்டு இருக்கும், ஐ மீன் ஸ்வாப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் இப்போ கோடிங்கில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக என்ன போட்டிருப்பாங்க அப்படியே நம்ம யோசிங்க. இப்போ நான் இந்த கோடிங் போட்டே வரேன்னா அதுக்கேற்ற மாதிரியே தான் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு, அதுக்கப்புறமா அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து எம்முக்கும், எம் வந்து எண்ணுக்கும், எண்ணை வந்து திருப்பி டெம்பரரிக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு வேல்யூஸ் எல்லாம் மேப் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ அதுதான் அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள். நீங்கள் அப்படியே போட போட உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜாவா இறக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதால் அப்படியே உங்களுக்கு பிளைண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சூன் நான் நாளைக்கு இல்லை இந்த மாதிரியே சொல்லித்தரவா இல்லை உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லாமே சொல்லித்தரவான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பைனரி ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு கோடிங்கை முடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பைனரி வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ பைனரி வேல்யூஸ்னால் என்னது, 0s and 1s. ஸோ அதை தான் இங்கே எப்படி ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் மேட்ரிங்க. ஸோ இது கொடுத்துருக்க இன்புட் வேல்யூஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம பண்ணுவோம். ஸோ இங்கே தாங்க அந்த என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபால்ட்டாக ஒரு கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ பேர் சின்டெக்ஸ்னால் என்ன, பேர் சின்ட் அதாவது PARASE இன்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா பைனரி வந்து டெசிமலாக மாற்றுறது, இல்லை டெசிமலை வந்து பைனரியாக மாற்றுறது, அந்த வேல்யூக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ num1 num2 வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இவங்க வந்து டிஃபால்ட்டாக அவங்களே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த வேல்யூ ஆட் பண்ணால் இந்த அவுட்புட் வருங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஐ மீன் இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஏற்கனவே தெரியுன்றதால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் டைப் பண்ண ஒரு விஷயமா கற்றுப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக போவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டிஎஸ்எஸ் லைக் அரேனா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். வெறும் வீடியோ மட்டும் பார்க்காம லைக்வைஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஓன் தெரப்பியில் ஒரு ப்ரோக்ராமுக்கு 1 hour எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது வந்து டிஎஸ்ஏ ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 45 minutesக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா சொல்யூஷன்ஸுக்கு போயிடுங்க, எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு. ஏன்னா நீங்கள் யோசிச்சிருப்பீங்களே அந்த டைமில் வந்து சில சொல்யூஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ அது கூட உங்கள் எதனா ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஐடியா கிடச்சிட்டு நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க. ஒரு 2-3 கோடிங் அந்த மாதிரி ஸ்டக்குனாலும் 4வது கோடிங் வந்து நீங்களே போட்டுருவீங்க ஏற்கனவே தெரிஞ்ச மெத்தடில். ஸோ அதை தான் முக்கியமாக கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். அதோட இந்த ஒரு வீடியோ அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் சேனல் வீடியோ. டடா.